நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவா. டேய், என்ன 2 நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பணம் வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. என்னங்க, இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா. பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படியே அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பையமா கையில செஞ்சிரேன். சீக்கிரம் போ. சீக்கிரம்டா வந்துட போறாரா? வாடா. எனக்கு சத்தம் ஒண்ணும் இல்லங்க, இந்த ரூபாயை வச்சுக்க. ஏண்டா நீ போகல? அன்னிட்டு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தார காணோம்? நீங்க பணம் இல்ல நீங்க இல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். உட்ரா, அந்த காதையெல்லாம் குத்துலன்னா இத்த அழுகி கீழே விழுந்துருமா? பார், அழுக்கு துணி எங்க வைக்க? என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சுட்டா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுளுக்கு பிடிக்குங்க. என்ன சுளுக்கு? சொன்ன கேளுங்க, அழுக்கு துணி எல்லாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு, நான் இன்னைக்கு அவளை பேசிக்கிறேன். ஏங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழி போடுவேன். ஒரு எத்தனை நாள் சொல்றது, வாசப்படிக்கு முன்னாடி அழுக்கு கூட வைக்காதேன்னு. ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறதுக்கு தானே வச்சிருக்கேன். இந்தாங்க, இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொன்னு எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சாம பேசுறான் பாரு. எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா? கூடையோட தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். சரி, நல்ல சார். கிட்ட கிட்ட சார். நான் கட்டுக்கனே. கட்டறா. கட்டு கட்டு. கொண்டா கொண்டா, நீ கொண்டாங்க. கொண்டா. கொண்டா, இப்படி கொடு, இப்படி கொடு. அண்ணே போய் என்ன காணம்டா சாமி. அண்ணே நான் தூக்கிட்டு வரேன். அண்ணே 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 உங்களுக்கு கை வலிக்கும்ண்ணே, கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். ஒரு நம்ப முடியாது, நீ அழுக்கு துணி கூட வச்சுட்டு போயிருவ. போடா. ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. டேய், சொன்னா கேளு. அண்ணே கொடுங்கண்ணே. என்ன நீ கூட கூட பேசிட்டு வர? பிச்சு போடும் பிச்சு. போடா. அப்பா என்னடா சத்தம்? கால் தடிச்சு விட்டுருச்சுண்ணே, அதனால அப்பான்னு சொன்னேன். போனா கேக்குறியா? அப்பா லோப்பான்னு பின்னாலே வந்துட்டு இருக்கிறியா? போடா. டேய், என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? என்னென்ன பண்றது, இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவைச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா? அப்ப எண்ணிடுங்க. எண்ணிடு. இருங்க. ஏண்டா? அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்னதீங்க? சும்மாறா, எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது, நமக்கு நல்லது. அதுல நீங்க கிட்ட தானே வாங்கிட்டு போக போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது, நீங்களே போட்டு பாருங்க. அதுவும் நியாயம்தான். அண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற விளையாத எடுத்து கொடுங்க. ஏன் நாமுக்கு போகாதாக்க? ஐயோ ஐயோ ஐயோ, வாடா. நல்ல மாதிரி போயில, அது என் வீட்டு பணமாச்சா? டேய் கொண்டாடுங்க. டேய் சின்ன பையன், அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த பத்தி பேசியா, அடிக்கிறது பேசியா, பச்சை முத்தாவது கிட்ட அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. ஏன் அடிக்குது? அந்த வைத்தியரையா, அந்த வைத்தியரா கண்ட கண்ட பச்சளை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்துறா. நீங்க அதை தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பச்சளை சொல்ல சொல்லு.
தெரியாத எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். அதான் ஒரு நாள் பார்த்தேன், என் அழகுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டனே. ஏண்டா புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்துட்டான். உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா நான் கண்ட பச்சளை அரைச்சு கொடுக்குறேன், அதையெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க. நான் கண்ட பாட்டு பாடுறேன், இல்ல அது மட்டுமா? அவனே ஏண்டா பேசுற, நான் பேசுறேன் கேட்டா. 3000 பச்சளை இருக்கும், அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? டேய் 3000 நீ சொல்லுவேடா? சொல்றா. அதானே, அது மட்டும் இல்ல. வாடா இங்க வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்க உனக்கு வேக்குது இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா. எங்க காட்டு மா எழுந்திரிமா. இவாமா இவா, இவன் மூஞ்சி பாரு, இவன் ரொம்ப அழகா இருக்கானா? போய் உட்கார். யோ இவன் அழகா இருக்கானா ஐயா? இவன் மூஞ்சி பார்த்துட்டு சொரி நாய் கூட குலைக்காம ஓடுது. அண்ணா அது உங்கள்ட்ட இருக்கும்போது இப்ப அல்சஸ் எல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது. வாலாட்டுறது எதுக்கு? உன்னை கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும்போது ஆஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கைய குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும்போது நீ ஆஃப் பேண்டோட இருந்த, இப்ப ஃபுல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்ட. உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன். டேய், என்னை விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற. நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா. This is your radio. Second hand வாங்கனே. This is chair. Second hand வாங்கனே. This is my wife. அதே second hand வாங்கனேக்கோ. அண்ணா அது மட்டும் புதுசா வாங்கனே. This children. இது எங்க சந்தையில வாங்குறீங்களாக்கு? எங்க வாங்குறீங்க? புடிச்சுக்க. அது என் பொண்டாட்டி வாங்கனே. அப்புறம் எங்க வந்தீங்க? காபி ஷாட் போறணும் வந்தா. காபி? I don't like coffee. போனிட்டா அரேஞ்ச்மென்ட் புஷ் டு ஓவல் எக்ஸ்ட்ரா. டேய், ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னு ஆடாதடா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து. ஐ நோ, ஐ ஃபேமிலி செட்டில்டு. ஐ ஃபேமிலி பல்கலைக்கழகம். ஓ அண்ணே, என்னண்ணே சௌக்கியமா? யார் அவன் 3 மண்டியோட ஒருத்தர் வந்திருக்கான்? என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா. உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா உன் மூஞ்சி காட்டு. தம்பி இங்க வா. உன் மூஞ்சி காட்டுறா. இந்தா புடிச்சுக்கடா. இவங்க 2 பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே? பாருடா, ஒரு உண்மை தெரியும். தெரியல. ஆமாண்ணே, 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல? டேய் கண்ணா, நீ யார பார்க்க வந்த? பையனை பார்க்க வந்தேன். பையனை பார்க்க வந்தானா? இவனை பார்க்க வரல. இவரு யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பார்க்க வந்த? என் முறப்பனை பார்க்க வந்தேன், பையனை பார்க்க வந்தேன். இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறப்பொண்ணை பார்க்க வந்திருக்கான், பையனை பார்க்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பார்க்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறை மாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற. இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு. யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம். டேய், எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. நீ தண்ணி குடிக்கிறீங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க. நான் வேலை சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசி மணி போடுற கழுத்தா இது. ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, இடுப்புக்கேத்த ஒட்டியான இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? பின்ன அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மண்டைக்கு உள்ள போட்டுங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாத.
பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லி தரேன், காதை கொடுங்க. கமல கழட்ட மாட்டியே? ஐயா, நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லைங்க, என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா, அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஓ, ஆடலுடன் பாடலோ? நடக்கட்டும் நடக்கட்டும். மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? அண்ணே, பாட்டு சத்தம் கேக்குது. அண்ணி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? மனமே உன் ராஜகுமாரா, இருங்க. மனமோகன. இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? மாசிலா. அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க, நினைக்காதீங்க. எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். ஏன்டா பஸ்ஸா போற வரைக்கும் பாக்கலாம். அங்க பாருங்க. இப்ப எப்படி? இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்குண்டா, இருக்கும். ஆடுறது அடுத்த முன்னாடி எல்லாம் இருக்காது. ஏய் வாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துறேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி. போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா, இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா. டேய் பாருங்க. ஆடா, இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா 10 வீடு ராத்திரில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். பாய் போடா. யோ சுமலையா, நான் ரோசக்காவன், கவரிமான் பரம்பரையை சேர்ந்தவன். ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி விழுந்தா கூட உயிரோட இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி விழுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போற நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏன்னே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசு? போதுண்டா, விட்டா ஒரு முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேசல கொண்டு விட்டு என்னங்க? தொட்டினா பல்ல கட்டி போடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க, சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வை, மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு ஏன் இருக்கீங்க? மூஞ்சி நான் உம்முன்னு வைப்பேன், பம்முன்னு வைப்பேன். அதை கேட்க நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே. சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்னை நம்புறாங்க, நம்பு நம்புன்னு போடி. என்னங்க ஒன்னாங்க பணங்க தென்னங்க அப்புன்னா. ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே. அவ்வளவு நல்ல வெங்காலே பச்சை வாழை மட்டி அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு. அது எப்படின்னு பச்சை மட்டை தீ பிடிச்சி எரியும்? என்னது புரியா பேசிக்கிட்டு, பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட அப்புறம் என்ன? இது கூட புரியாம இருக்கே தம்பி. தம்பி, கூத்துன்னு ஒரு சாதாரண நினைச்சுக்கா தம்பி. அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க, சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுங்கிறேன். என்னது? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை. ஆமாண்ணே, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும்ண்ணே. பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது? சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்த வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி 1/2 மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க? வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்?
பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடியும் அதாண்டி இல்ல. அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிருக்கு ஏதோ இருக்கு. இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ அதான் உனக்கு உள்ளூர பயம் நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தாங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம் அவங்க எல்லாம் வாழைத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழைத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியும். இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்கிற? ஆமா. நிஜமா? ஆமா. இல்லண்ணே வாழை மரத்தோட வரீங்க? எங்க இந்த வாழை மரத்தை பத்தி இருக்கா சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க? பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி இப்பி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். விளையாடுறீங்களா? நீ தானே பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் சொன்னே இல்லையா? அண்ணே உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசல உண்டாக்கிறாதீங்க. என்ன அப்புறம் எதுக்குடா நீங்க சொன்னீங்க? நான் எங்க சொன்னேன்? கந்தசாமி பையல சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை முத்தனே வாழை மரம் கைமா அழைக்கிறீங்க? உன் பொண்டாட்டி கூப்பிடு. அண்ணே என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. சமத்தாயி வாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா. இதுதான் கொஞ்சம் கருப்பா, தார்ல தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி இதை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பத்த வைக்க சொல்லு. இதை எப்படி பத்த வைக்க முடியும்? யார் அவன் இடிச்சு வாயினா இருக்கா? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் நீ தான் சொன்ன. போடி உள்ள. அண்ணே நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்கிறா, இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறாங்கிறா. என்னடா ஒரே அடியா குழப்பறீங்க? டேய் உன் பொண்டாட்டி கூப்பிடு. நான் கூப்பிட்டா வரமாட்டா. எது வரமாட்டா? நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷன். எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா நீ வந்து பத்த வைக்க. அம்மா நீ வந்து பத்த வைமா. அண்ணி நீங்க வந்து பத்த வைங்க. அண்ணி அத்தை நீ வந்து பத்த வைத்த. பத்த வைப்பா. அட போங்க. போடா கண்ணி மக்கா நீங்க வந்து பத்த வைங்க. முடியாது. எம்மா நீ வந்து பத்த வைமா. எம்மாடி நீ வந்து பத்த வைமா. அக்காடி நீ பாட்டி நீ பத்த வை பாட்டி. என்னால முடியாதப்பா. பாட்டி நீயுமா பாட்டி? அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க வாழை மட்டும் 10 மணி. அத நெசமணி தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளைல பத்தவை பத்தவைன்னு எப்படியே பத்த வைக்கிறது? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். டீச்சர் கிட்ட என்னடா பேசுறீங்க சார்? அறிவழகா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? ஜனம் ஏண்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரக்குள்ள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிரீங்களா? ஆமா காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனாவை இங்க வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டேறா நோட்டேறா. தம்பி நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்க தானே கேட்டேன், அதுக்குள்ள ஏன் அருவாளை உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. எப்படி என் கெடுபிடி? அறிவழகா உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் சார். இப்படி வெச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா?
இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வெச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதும்? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுறேன். படித்தறினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் என் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எழுதி கேட்கணும். ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு நம்ம ஹெட் மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுவேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதே வண்டி நவர மாட்டேங்குது சார். ஏன் சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கைய மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா உட்கார போல. ஏன்டா சாயிர? ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் வாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம், இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துருவேன். நடக்கட்டா நடக்கட்டா. அப்படிதான். என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது.
ஆமா அரிசி சார், அரிசி. ஐயா இருக்கு அரிசி சார், சத்தியமா அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேட்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கட்டக் முட்டு கட்டக் முட்டு கட்டக் முட்டு சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டு மேல உட்காந்துக்க. அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார் அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? பசங்களா சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும், அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்து இருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் சார், உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். அறிவழகன் நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கே தவிட்டு இருக்க. உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்பர். டிரான்ஸ்பர்னா? டிரான்ஸ்பர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர், என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். இங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உழைச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. மனசுல மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர். சொல்றா, இதான் என்னுடைய பேலஸ்.
நீங்க இங்கதான் தங்க போறீங்க. இங்கதான் தங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி திரியலாம். என்ஜாய். அப்ப மாடியில விளையாடலாமா? அங்க கூட என் ஃப்ரெண்ட் தானே இருக்கான். இப்ப தற்சமே ஃபாரின் போயிருக்கான். அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? நீங்க வாடகை கொடுக்குங்கிற அவசியம் இல்ல. ஏன் ஓனர் செத்துட்டானா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்கிறது வக்கு இல்ல. இதுல கூட 2 பேர் அழிச்சிட்டு வண்டியா? யாரா அவனுங்க? போடா வெளியே. ஹலோ ஹலோ, ஒரு ஓனர் குடியிருக்க மரியாதையா பேச படிக்க. உனக்கு என்ன மரியாதை? நீ சினிமாக்காரன் தானே? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன். நடக்கிறதே வேற. ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்டபொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்டபொம்மை யாருன்னு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு ஏன்? நம்ம ரஜினி பாட்ஷாவிலே நடிச்சதுனாலே தான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா சொன்னடா. நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு. பி கேர்ஃபுல். கை பேசாத. இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ. முதல்ல இந்த மாசம் வாடகை ஏடுறா. அப்படி கேளியா? அப்படி கேளு. டேய் மச்சான், சில்லறை காசு ஒரு 2000 ரூபாய் கொடு. 2000 உனக்கு சில்லறையா? சும்மாடா. டேய் குடா மச்சான். டேய் ஆமா இல்ல எவ்வளவு இருக்கு? 2100. இந்த 100 அப்படி அப்புறம் வாங்குறேன். இந்த அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்கியா. இதுக்கு மேல பேசப்படா நீ. ஆமா, இவன்லாம் யாரா? உன மாதிரி சினிமால சான்ஸ் எடுத்து அலையற பசங்களா? இந்த மாதிரி வெட்டி பசங்களா இருக்க கூடாது. முதல்ல வெளிய போ சொல்லு. வெட்டி பே கட்டி பெண் பேசப்படாது. அவங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா? பழனியப்ப காலேஜ்ல ப்ரொஃபசரா இருக்காங்க. சும்மாடா சொல்ல வேண்டிய சொல்லி தான ஆகணும். மந்த்லி 20000 ரூபாய் சம்பளம். மைண்ட் இட். தள்ளு. சார், நீங்க ப்ரொஃபசரா? நீங்க யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை குறைவா பேசிட்டேன். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க. டேய் ஏண்டா டேய், என்னடா அந்த வீட்டு ஓனர் கிட்ட நாங்க ப்ரொஃபஷன் எதுக்காக போய் சொன்னேன்? நாளைக்கு உண்மை தெரிஞ்சா நம்மள தப்பா நினைக்க மாட்டாரு. மச்சான், அந்த ஆளு டென்ஷன் பார்ட்டி. அவன்கிட்ட வேலை இல்லைன்னு உண்மையை சொன்னோம்னா நம்மள நிக்க விட மாட்டான். அப்பயே அடிச்சு விரட்டி இருப்பான். அதனாலதான் நீங்க ப்ரொபோசல்னு ஒரு பொய்ய சொன்னேன். அது மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல முழு உண்மையும் பேசப்படாது. பாதி பொய் பாதி உண்மையை பேசினா தான் வாழ விடுவாங்க. இந்த வேலைக்கு ஊர்ல மாடு மேய்ச்சிருக்கு. மச்சான் மச்சான், என்னடா? கோலம்லாம் அப்புறம் போடலாம். அங்க பாத்தியா, எதிர்த்த வீட்டுல சூப்பரா 2 ஃபிகர்ஸ். அதுங்க யாரா இருக்கும்? டேய், அந்த ஓனரோட தங்கச்சி சொல்ல. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவங்களா இருக்கும். அப்ப நான் ஒண்ணு பண்ணட்டுமா? நம்முடைய டீடைல்ஸ்லாம் அங்க கொடுத்துட்டு அதுங்க பயோடேட்டாவை அப்படியே அள்ளிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வேலையை பாரு. போ போடா. நீ வேஸ்ட்ரா. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, அங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா நம்ம பண்பாடே. அத போய் வேண்டாங்க. ஏய் மக்கு, இங்க வா. என்ன? ஒரு கம்பி கோலம் கூட போட தெரியல உனக்கு. அங்க பார், ஒரு ஆம்பளை எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்காரு. நான் தான் கோலம். ஆமா, எதுக்கு ஆம்பளைங்க கோலம் போடுறாங்க? பொண்டாட்டிங்க இல்லையோ? பொண்டாட்டிங்க பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருப்பாங்க. அதனால ஆம்பளைங்க வீட்டு வேலை செய்யறாங்க. இது என்ன கேள்வி? இந்த பிரச்சனையை நான் முளையிலேயே கிள்ளிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க 2 பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படி என்ன பேசிட்டோம்? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிக்கெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காகன்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா எங்களுக்கு இன்னும் மேரேஜே ஆகல. நாங்க பேச்சுலர்ஸ். ஓ, வெரி சாரி. இட்ஸ் ஆல் ரைட், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் பழனியப்பாஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறோம். எங்களுடைய மந்த்லி சேலரி மட்டுமே மந்த்லி 20,000க்கு மேல எகிருது. இந்த இன்ஃபர்மேஷன்ல நாங்க உங்ககிட்ட கேட்டோமா? கேட்கல. இருந்தாலும் நெய்பர் சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லையா? கேட்காம சொல்றது கடமை கிடையாது. லூசுன்னு அர்த்தம். கெட் அவுட். இந்த ரவுடி யார்? உங்க பாடி கார்டா? ஐயோ, கோயில்பட்டி வீரலட்சுமிடாது. மச்சான், அந்த சுடிதார் போட்டு மூக்கு முழியுமா ஒரு பொண்ணு இருக்குது பார். அது கொஞ்சம் சாஃப்ட் டைப். ஆனா 2 ஆள் சைஸ்ல ஒரு திமிசு கட்டை இருக்குது பார். அது சாப்பிடுற டைப். அது இருக்கட்டும். உன்னை யார் நாம ப்ரொஃபஸரா வேலை சொன்ன அந்த பொண்ணுகிட்ட சொல்ல சொன்னது? என்ன பேச்சு பேசுற நீ? அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க பொய் சொல்லி வச்சிருக்கான். இந்த பாரு மச்சான், பொய் சொல்லவே கூடாது. அப்படி சொல்லிட்டோம், அத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதான் நம்ம பண்பாடு, மறந்துடாத. ஏண்டி 2 பேரும் ப்ரொஃபசர்னு சொல்றாங்க, மாசம் 20,000 சம்பளம்னு சொல்றாங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சுக்கலாமே. ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ? சிச்சி, அப்படிலாம் இருக்காது. உலகமகா கஞ்சனுங்களா இருப்பாங்க. மச்சான், இப்ப இதுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல கொம்ப? டேய் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி வரீங்களா? அப்படியே அந்த ஸ்டண்ட் பார்ட்டியையும் வர சொல்லு. நீரு இப்படி வா. மேடம்,
நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு கஞ்ச பசங்க இல்ல. பெர் டே 2000 செலவாகுது தெரியும்ல. டேய், இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு கல்யாணமா எங்க பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால்தான் இப்பவே நாங்க இதெல்லாம் கத்து வச்சிட்டு இருக்கோம். எப்படி? ஆணும் பெண்ணும் சமம்ங்கறத வெறும் வார்த்தையில சொல்ல மாட்டோம், செயல்ல செய்து காட்டுவோம். அப்படிதானடா? வாவ், வெரி குட். உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நைஸ் மீட்டிங் யூ திம். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? மணி 7:30 ஆகி போச்சு, இன்னும் வரல. என்ன வரல? இடியட், காபி சாப்பிட்டா தான் வரும்னு சொன்னல. அவன் மறந்துட்டான், கத்திட்டு இருக்கத விடுறா. என்ன மறந்து? கேர்ள்ஸ் இருக்காங்க, பாத்து பேசுறான். கேர்ள்ஸா? அங்க. வேர் ஆர் தி கேர்ள்ஸ்? சூப்பர் பிகர், சூப்பர் கேர்ள்ஸ். சார், நான் சொன்னல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அது இவங்க தான், பெரியக்கா சின்னக்கா. ஓ சிஸ்டர்ஸ். our relation. Hey, no touching, only talking. Okay, Hi. I am very shy. அக்கா, நான் சொன்னல எங்க வீட்ல ஹீரோ சார் இருக்காரு. இவர்தான். ஓ, வணக்கம். ஹாய். இவர்தான் என்ன 3 மாசத்துல ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிருக்காரு. 3 மாசம் வேணா ஆக்குவான். அஜித் விஜய் எல்லாருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லம்மா, இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணனும் ஒரே டார்ச்சர். ஒரு ஹீரோவும் டைரக்டர் நிக்கிட்டு பாத்து துப்பவனா? சார், சார், நாங்க ஷூட்டிங் வந்து அவங்கள எல்லாம் பார்க்கலாமா? ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானமா? நீங்க என்னைக்கு ஷூட்டிங் பார்க்கணும் சொல்லுங்க, நான் அன்னைக்கே ஷூட்டிங் வந்துட்டேன். சார், ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் என்னடா? கையெழுத்துறா மூதேவி. ஓகே ஓகே, போடலாமே போடலாமே. அம்மா பேனா இருக்கா? உங்க பாக்கெட்ல இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. கருமம். டேய் கொஞ்சம் குனி. எதுக்கு? குனிடா. சொந்தக்காரங்களுக்கு லெட்டர் எழுதுறியா? சோ என்னடா? இந்தமா. Thank you sir. Okay. Thank you. See you. ஓகே பரவாயில்ல. ஏய் இல்லடா டுபுக்கு. ஏன்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கற? என்னடா? வந்ததுல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்கற நீ. ஏன்டா நீ ஒரு 2ஆம் கிளாஸ் ஃபெயில், நாங்கெல்லாம் படிச்ச பட்டதாரிங்க, என்ன குனிய வச்சு முதுகுல கையெழுத்து போடுறியா நீ? ஏய் சினிமாவுக்கு படிப்பு தேவையில்ல, இமேஜ் தான் முக்கியம். உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா? தெரியாதே. ராமராஜ வீடு நம்பர் 3 வாவுசி தெரு கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா. தட் இஸ் சினிமா. அவுட். கண்ட்ரி ப்ரூட். ஏண்டா கோபி, அங்க என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கு? அது ஏதோ ஏழைப்பாளைங்களுக்கு கூழ் ஊத்துறாங்க போல இருக்கு. நல்ல விஷயம் தானே. டேய், நம்மளும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்துடலாமா? என்னது? நாம போய் கூழ் குடிக்கிறதா? ஏண்டா விளையாடுறியா நீ? டேய், நம்ம கிட்ட இருக்கிறது 2000 ரூபாய் தான். அதை வச்சுதான் இந்த மாசம் முழுக்க ஓட்டணும். அதனால ஒருவேளை இங்க சாப்பிட்டோம்னா 50 ரூபாய் மிச்சமாகும் இல்ல? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கடா? டேய், நாம இங்க யாருன்னு தெரியாது, வா வாடா. ஒரு எம்பில்ரா. அப்ப நான் மட்டும் என்ன? வாடா சார், கொஞ்சம் வழி விடு. வரிசையில வர்றதா? இது சரிப்படாது. இப்ப ஏன் ரூட்ட பாரு. வரிசையில வா. வரிசையில வா. ஏய் இந்த பாத்திரம் சரியில்லை மாத்து. வரிசையில வா. வரிசையில வா. வாடா. ஐயா வணக்கம். என்னையா? எங்களுக்கும் கொஞ்சம் கூழ் குடுக்குறீங்களா? ஏன் பாத்திரம் கொண்டு வரலையா? இல்லீங்களே. பாத்திரம் கொண்டு வரோம், மணி ஆட்டம் வந்தீங்க. போங்கயா, போய் பாத்திரத்தை எடுத்துட்டு கீழ வாங்கயா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க பட்டாதாரிங்க, எம்பில், ப்ரொஃபசர் ஆக போறவங்க. நாங்க படிச்ச படிப்புக்காவது ஒரு மரியாதை கொடுங்க ஐயா. ஆமாங்க. யாரா இருந்தாலும் கியூ தான். போங்கயா. What nonsense you are talking? You know Mr. Varadarajan, Chief Executive Officer of this temple? I have worked with him in Kumbakonam and Mayavaram. டேய் சும்மாரா. You know Annadana Thittam of Tamil Nadu? I know CM. I will dismiss you. யோ ஊத்தி குடியா. சீக்கிரம் ஊத்தி குடியா. சீக்கிரம் ஊத்தியா. ஐயா இந்தாங்க. அப்படியே 2 சொம்பு பார்சல் எடுத்து 2 சொம்பு பார்சல். எங்க 2 பேருக்கு நீங்களே கொஞ்சம் கூழ் வாங்கி கொடுத்துங்களே. நீங்க எல்லாம் யாரு? வேர்ல்ட் பேங்க்ல ஆபீசர்ஸா? இல்லங்கய்யா, கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நான் ஏஜென்ட். ஆமாங்க. இங்கே இருந்து அவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. சீக்கிரமா எஸ்கேப் ஆயிக்கலாம். அக்கா, சாமி நல்லா கும்பிட்டுக்கிட்டே வாங்க. அப்பதான் சாமி நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுப்பாரு. ஆமா, கடவுள் புரோக்கர் பாரு நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுக்கிறதுக்கு. வாய் மூடிட்டு வாடி. ப்ளீஸ் கொஞ்சம் போதும். கொஞ்சமாவது நீ குடி. ஒரு ஊருகா மட்டும் இருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்குடா. ஹலோ. எஸ் கம் இன். ஹலோ ப்ரொஃபசர் சார். ஐயோ என்னடா இவளுக்கு வராளு, அசிங்கமா போச்சடா. கையில எடுத்துக்க. ஹலோ வணக்கங்க. என்னங்க இன்னைக்கு காலேஜ் இல்லையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோயில்ல கூழ் ஊத்திட்டு இருந்தாங்க, குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டு இருக்கோம். டேய் சீ, என்ன இது? விளக்கமா சொல்ல வேண்டியதானே. அதாவது வந்துங்க, இந்த ப்ரொஃபசர் ஜாப் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா 100 ஏழைங்களுக்கு கூழ் ஊத்துறதா வேண்டி இருந்தோங்க. அதனால அந்த வேண்டல் நிறைவேற்றுறதுக்காக கூழ ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூழ் ஊத்துறீங்க சரி, நீங்க எதுக்கு குடிக்கிறீங்க? அட என்னங்க நீங்க, அங்க பாருங்க எத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. நாம ஊத்துற கூழாச்சே எப்படி இருக்குன்னு சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்.
தம்பி ஹலோ எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. எங்களுக்கும் உங்க பிடிச்சிருக்கு. பக்தியை நான் ரொம்ப பாராட்டுறேன். இருக்கட்டும் சார். நான் கேள்விப்பட்டேன் வீட்டு வேலையெல்லாம் கூட நீங்க தான் செய்றீங்களா? ஆமா, ஐயோ, ஆமா சார். அடடடடா. உங்கள மாதிரி பசங்க என் வீட்டுக்கு குடி வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அம்மா நீங்க கோயில்ல பூஜை எல்லாம் முடிச்சிட்டு பத்திரமா வீடு வந்து சேருங்க. ஓகே. வரட்டுமா? தம்பி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆட்ட கிட்ட வேணும் கொஞ்சம் ஏற்பாடு. சரி சார், பாத்துக்கலாம். அர்ஜென்ட்டா ஒரு சவாரி இருக்கு. நீங்க சரிங்க நான் வரேன். நீங்க போங்க. ஓகே. பாத்து போங்கம்மா. ஜாக்கிரதை. ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. சரிங்க. பாய். சரி சரி அதுங்க போகுதுங்க, அதுங்க பின்னாடியே நாமளும் போலாம் வா. வேற வேலை இல்லையா? அவங்க சுத்திட்டு போட்டோம், நாம அப்புறம் போலாம். அவங்க சுத்திட்டு போனதுக்கு அப்புறம் நாம கோயில சுத்துறதுல என்னடா பிரயோஜனம்? ஒன்னும் புரியாதவனா இருக்கிறியே. வா வா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் அங்க வச்சு அமுக்கலாம் வா. வேணான்னு சொல்றேன். வா நீ என் கூட வா. வேணாம்டா. டேய் சொன்னா கேட்றா. நம்மள அசிங்கமா நினைப்பாங்கடா. பிக்கப் ஆகுது பாரு. இந்த கோயில் நம்ம ஊர் கோயிலை விட நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு. தமிழ்நாட்டு சிற்பக்கலைக்கு ஒரு தனி மகத்துவம்டா. எப்படி கடைஞ்செடுத்து செய்திருக்காங்க பாரு. என்ன இதுங்க இப்படி சுத்துதுங்க? டேய் இங்க இருந்து விழுந்து கோயில்ல கும்பிடு மேலே ஏறி போட்டும். என்னங்க நீங்க கோயில தப்பா சுத்துறீங்க. எப்பவுமே கோயில இடமிருந்து வலமா தான் சுத்தணும். உனக்கு நான் அப்பவே சொன்னேன்லடா. ஐம் சாரிங்க. வாடா கரெக்ட்டா நீ முன்னாடி போ, நான் பின்னாடி பாறேன். அதுல பாருங்க மிஸ், எங்க ஊர்ல நாங்க இப்படிதானே சுத்திக்கிட்டு இருக்கோம். யோ எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான் சுத்துவாங்க. தள்ளி ஃபைட்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாளே. வாங்க வாங்க. அதாவது நீங்க ஜாப்ல இருக்கீங்களா இல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லங்க நான் டிகிரி முடிச்சிட்டு வீட்ல தான் இருக்கேன். வீட்ல இருக்கீங்களா? ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்களா? ஃபெயில் ஆனதா வீட்ல இருப்பாங்களா? எங்க அண்ணா எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் வீட்ல இருக்கோம். ஓ அரலூசு நினைச்சா முழு லூசாவே இருக்கானே. அதுல பாருங்க மிஸ், எந்த மாதிரி மாப்பிள்ளைய அவங்க எதிர்பார்க்கறாங்க? அவங்க நல்ல படிச்சவங்களா, நல்ல அழகா, ரொம்ப நல்லவங்களா எதிர்பார்க்கறாங்க. மச்சான் அவங்க தேடுற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் நமக்கே இருக்கு. அநேகமா வேலை கிடைக்கும் முன்னாடி இதே வீட்டுக்கு மாப்பிள்ளையா கூடயோ கூட நமக்கு இருக்கும் போல இருக்கு. எல்லாம் பகவான் செயல். இந்தப்பா மருந்து அடிக்கிறவர ஐயா, அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது, மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டு போ. சரிங்க ஐயா. போகும்போது ஒரு 10 பைசா தர்றேன், திருப்தியா டீ சாப்பிட்டு போ. 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ குடுக்குறாங்க? அட 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது அதை வாங்கி திருட்டு போங்கடா. சட்டம் பேசுறானுங்கப்பா. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, தினம் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காகும்? பொழுது விடிஞ்சா குனிய முடியல, நிமிர முடியல. என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ? ஐயா அம்மா கொசு தொல்லைங்கிறாங்க, உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டுங்களா? நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா. போடா வெட்டி போடுவேன். அம்மா சொல்லுங்கம்மா. அட நீ போய்யா. ஐயா ஐயா அம்மா கொசுவலை வேணுங்களா? கொசுவலையா? டேய் போடா. எவனாவது கொசு கசின்னு இந்த பக்கம் வந்தீங்க நசுக்கி போடுவேன். செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. அது உதைக்குது, பாடாம கரங்க. உனக்கு கொடுத்த வேலை பாரு, சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே தேடி வரும். ஐயோ ஐயோ என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி. கவர்மெண்ட் கொடுக்கிற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க பொட்டச்சிங்க. ஐயா இத வரேன்பா. ஐயா நல்லா குத்தி பார்த்துட்டேன், மெயின் லைன்ல அடப்பு இல்ல, உங்க வீட்டு லைன்ல தான் அடப்பு இருக்கு. எங்க அடப்பு இருக்கோ உடுப்பா. ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல, ஒரே நாத்தம். பாரு உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அத கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது 50 ரூபாயா? டேய் இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு, அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற. இந்த பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2 பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன், சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன ஓ நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போடா போயா பஞ்ச பிசினாரி, காலங்காலத்துல வந்து சேர்ந்த ஒரு சாவுகிறாய். டேய் படுவா, சத்தங்கத்தம் போட்டீங்கன்னா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சி, கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு என்னடா சம்பந்தம்? நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. பாய் பாய் பாய். ஏன்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யாருக்கிட்டயாவது 5-10 கொடுத்தா வாங்கிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள நேத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற?
அதுப்பா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வரேன். டேய் நீ தாண்டா என் புள்ள. இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தாண்டா இருக்கு. டேய் சொல்ல மறந்துட்டேன், மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட் சூட் வாங்கிக்க. மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய் கூச்சப்படாம கேளு. என்னங்க எனக்கு 2 வாங்கிட்டு சொல்லுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு 2 வேணும்னா நான் என்னடி சொல்றது? என்னமா வாங்கிட்டு சொன்னீங்களே. போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திருண்டு சும்மா தான் தூங்குற. சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் என்னமோ எங்க அந்த மனுஷனை காணா? என்னங்க என்ன? ஐயோ ஐயோ என்னங்க ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வாங்க வெளியில வந்துருங்க. ஐயோ என் புருஷன் உள்ள போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏ சுரேஷ், அடே யாராவது வாங்கடா, உங்க அப்பா உள்ள போயிட்டாரா, சாக்கடைக்குள்ள கிடக்குறாருடா, நான் என்ன பண்ணுவேன்? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடித்தாங்க. யாரு சாக்கடையை திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஐயோ அட பாவி, உங்க அப்பா உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டியே. தூக்குடா என்ன ஆனாலும் தெரியலையே. என்னங்க என்னங்க ஐயோ என்னங்க நாஸ்தி ஆயிட்டியே நைனா. தெரியலையே. ஐயோ இப்படி ஆயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 50 ரூபா கேட்டான், போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபாய் செலவாயிருச்சு. என்னது 500? ஏண்டி ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10 போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனால தான் பொழைச்ச, இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுக்கிட்டு இருப்பனா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்? ஊருப்பட்ட சாக்கடையை குடிச்சிட்டியான், பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு, மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இத குடிச்சு தொலை. இது வேற என்ன ஆர்திராஸ்? ரஜினி ஸ்டைல வெட்டி விடுனா இப்படி மொட்டை அடிச்சு விட்டியே. சுமாரா, வெயில் காலத்துக்கு இப்படிதான் இருக்கணும். பாரு என்ன மாதிரி ஸ்டெப் கட்டிங். இந்த மாதிரி உனக்கு எந்த கடையில வெட்டி விடுறான்? ஏங்க பேரன் தான் ஆசைப்படுறான்ல, ரஜினி ஸ்டைல் வெட்டுங்க. வந்தனா பின்னி போடும் பின்னி. உன் வேலை என்னமா அதை பாருடி. முளைச்சு 3 லெவல்ல உனக்கெல்லாம் ரஜினி ஸ்டைல். ரஜினி ஸ்டைல். வணக்கங்க. வாடா, எங்கடா 2 மாசமா ஆளை காணோம்? வட்டி பணம் வந்து சேரல? ஊருக்கு போயிருந்தேங்க, இதை இப்ப கொண்டு வந்திருக்கேங்க. இந்த பார், நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன். அந்த வட்டிக்கு 100 ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்கிக்குவேன். என்னங்க இது அநியாயமா இருக்குது? பேசுவீங்கடா, ஏன்டா பேச மாட்டீங்க? அங்கங்க 100க்கு 20-30 வட்டி வாங்குறானுங்க. நான் ஏதோ போனா போகுது ஏழை பாளைங்க பொழைச்சு போட்டுங்கிறதுக்காக ஒரு 15 ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இடிச்சு வாங்க நான் நினைக்கிறீங்க? தலை கொண்டா. டேய், அவன் தான் கஞ்ச பேசினாரு தெரியும் இல்ல, கொடுத்து தொலை. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான், கொடுத்துரு. என்னங்க? ஏய் பைத்தியக்காரச்சி, என்ன அது கரெக்டா இருக்கா? எனிவேடி டேய், நீ என்னடா கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்யறதுன்னு கேட்டு போறான்னு வந்தங்க. இத பாருங்க சமயக்கார ஐயா, இது எங்க வீட்டுல நடக்கிற கடைசியே கல்யாணம். செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, 10 வகை பதார்த்தத்தோட 4 வகை ஜூயிட்டோட தடபடலா இருக்கணும். இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு. ஏய் பைத்தியக்காரச்சி, போடி மூக்க வெட்டி போடு. போடி போ. யோ இங்க வாயா. இது பொண்ணு வீட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல, நானா கஷ்டப்பட்டு நடத்துறது. ஒரு 300 பேருக்கு டிஃபன், சரிங்க, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு, அது போதும். அதுவும் இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க, பஸ் இல்லையா, இத சாப்பிடறதுக்கே ஆள் வராது, மிச்சமா கிடக்கு. நான் சொன்னதை செய். என்ன? சரிங்க. போயா. ஐயா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க குழந்தைங்களுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம். உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டுக்கு கொடுத்து முடி வெட்டலாம் இல்லீங்களா? இந்த இடத்துல ஐயா தர்மலிங்க நிக்கிறான். ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா
4 குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு? 20 ரூபா ஆகுங்க. ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்புறம் ஆயுஷ் பூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு? 1000 கணக்குல ஆகுங்க. அதே பணத்தை வட்டி கூட்டா லட்சக்கணக்குல ஆகுங்க. இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன். என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. போங்கடா டேய் போங்க. ஐயா டேய் காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது? ஏமாச்சா கூட்டமே வரக்கூடாதுன்னு நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா இத்தனை பேரு எங்க இருந்து வந்தானுங்க? ஏன்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய் தண்ணி கிண்ணி கூடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா சாப்பிடும் போது அங்கங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு சொன்னா கேக்குறான் பாரு. மச்சான் நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன் மச்சான். டேய் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிற பாரு. டேய் இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கத்துல அவன் போறாரு விட்டு போறாயா? ஐயா சோறு பத்தாது போல் இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா அப்பிடுவேன். தின்ன தீத்துருவானுக்கு போல் இருக்கு. மச்சான் ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கட்டிட வேண்டியதானே? யோ புரியாம பேசாதயா. பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்லு ஓனர் கேள்விப்பட்டேன். மில் ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வர மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். மச்சான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கேதான் தர்மலிங்கம். நம்ம ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது ஓய். இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உமக்கு கண்டிப்பா பேரன் தான் பிறக்க போறா. அவனால நீர் எங்கேயோ போறீங்க. நமக்கு பேரன் பிறக்க போறான். இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவர். எங்க அப்பன் பேரைய வச்சிருவோம். ஆமா இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர். அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா? பேராடியது எங்க? அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி? பாத்தியா ஓய், என் பேரனை பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிற ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல. காலை வேளையிலே தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சான், எங்களுக்கு பேரன் பிறக்க போறான். அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சான், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் வீடு அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி எனக்கு பேரன் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா? பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான். மச்சான் அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் வேணுமா? 2 லட்சம் என்ன மச்சான், என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ணா போதும், போன்லயே 20 லட்சம் அனுப்புவாரு. கேட்டலா மணி அடிக்கிறது, மங்களம் நடக்க போறது. அநேகமா என் சம்பந்தம் பேசுறேன்னு நினைக்கிறேன். ஹலோ சம்பந்தி. ஹலோ யாரு? சம்பந்தி மேனேஜரா பேசுறது. ஏன்பா அந்த பஞ்சு மில்ல நல்லா இருக்கா? என்னதே சம்பந்தி சேர்த்து விட்டாரா? என்னடி இது? கோடிக்கணக்கான சொத்தை என் தலையில கட்டிட்டு சேர்த்து விட்டாரு. இது எல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன்? யார் யாருகிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம செத்து விட்டாரடி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவர் எப்படி செத்தாருன்னு கேளுங்க. யாப்பா சம்பந்தி எப்படிப்பா செத்தாரு? என்னது பஞ்சு மில்லு பத்தி அடிச்சு செத்து விட்டாரா? ஆனா பாவி மனுஷா, பஞ்சில பணத்தை போடாத இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னனே, கேட்டியா? மொத்த பணத்தையும் பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஏங்க ஏற்கனவே சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க, மறுபடியும் எங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இங்க தாண்டி தர்மலிங்கம் நிக்கிறான். எரிஞ்சது மில்லு மட்டும் தானே, வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா? அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க அவ்வளவு தேக்க மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ என் ராஜா, உங்க மூளையே மூளை. தரைய பாத்தீங்களா? அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி. ஆடாடா பெரிய பெரிய பணக்காரனுங்கெல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன். ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான்.
நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான். அடியே இங்கதாண்டி சலோருங்குது. அநேகமா தங்கமா இருக்குமோ? அட நீங்க வேற. கதவை யாரோ தட்டுறாங்க. கதவா? யாரா அது? வணக்கம், நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. உங்களை பார்த்துட்டு போறேன். வாங்க 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 வாங்க, இப்படி உட்காருங்க உட்காருங்க. ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன பின்ன என்னங்க, பெத்த பிள்ளைங்களே இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல. நீங்க சம்பந்தி, ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, மனுஷன் தான். அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பேசாதீங்க. காரியம் முடிகிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க, இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க. எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி? இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா? ஐயோ, ஊருக்கெல்லாம் வராதீங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு கொடல உருவிடுவோம். வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். ஏங்க, இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான், இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க. இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்பி போடுவேன். டேய், இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு. ஆமா, போலாம். மீனாட்சி கூப்பிடு. அந்த ஊமச்சேட்டி கூப்பிடுறேன். அந்த சனி எங்க விட்டு கிளம்புடி. ஐயோ, வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன். டேய், அவளை கூட்டிட்டு போனோம்னா கடன்காரன் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான். அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன். அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு. என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு? அவர் பேச்ச கேட்கலாம், நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரா? வந்துரும். ஏன் மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா, எல்ஐசி பில்டிங் பாக்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு. முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணே வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஸ்மாலா, மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கிறான். நான் எவனை கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்க போயா காலங்காத்தால. என்ன மாமா, மெட்ராஸ்காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல இருக்கு. நான் போய் அடிச்சு வந்துட்டேன். இருப்பா, வந்த வேலையை கவனிப்போம். தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட. நான் எங்கப்பா தொலைச்சேன்? மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா. ஆமா, 3 பொம்பளைங்க வராங்க. அவங்கள்ட்ட கேப்பமா? கேட்கலாமே, வாங்க. அம்மா 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 அம்மா, இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? எந்த தர்மலிங்கம்? அதான் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம். மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்மந்தம் வச்சிருக்கானே, அந்த கேடி பேதான். இது பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவர் எங்க மாமனார். இது அவன் மாமனாரு. அவன் எங்க? அவன் தலை செய்வா விட மாட்டேன். சும்மா இருடா. ஏமா, மெட்ராஸ்காரங்க புத்திய காட்டிட்டீங்களம்மா. உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா? பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ண அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே, அவனை சும்மா விடலாமா? அட என்ன மாமா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு, எங்க அவனை வெட்டி போலி போடுறேன். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சி பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும், செத்து போயிடலான்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சான் பார்த்து காப்பாத்திட்டான். இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க. எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்த அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடனே உருவம் விட மாட்டேன். இது பாருங்க, ஏதோ நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. பாத்துக்கிறோமா? வரவங்க. என்னம்மா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க, நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலையெடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். தர்மலிங்கம் மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துடுறேன். நீ யார தர்மலிங்கம்? நான் இல்லைங்க. இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போறேன். தெரியாதுப்பா. தெரியாது 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 தெரியாது. தெரியாம இங்க எதுக்குடா வந்த? ஐயோ, இன்னைக்கு மெட்ராஸே கொளுத்து. இங்க என்ன கலாட்டா பண்ற? நீ என்ன பேட்டு பிஸ்தாவா? இல்லங்க. பிள்ளைக்கு அறுவாடு சுத்துற. ஐயோ சாமி, இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க. இதை எடுத்து யாருதுன்னு கேட்டுக்கிட்டு சாமி, வேற ஒண்ணுமே இல்ல. போடுற கீழே. எந்த ஊரா நீங்க? மதுரைங்க சாமி. எதுக்குடா வந்தீங்க? மெட்ராஸ் சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தது போதும், இன்னைக்கே ஊர் பக்கம் ஓடிடணும். நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன் உள்ள தள்ளி முட்டிய பேத்துருவேன்.
சார் சொல்றாருல்ல லாரியாவது பிடிச்சு போயிரும். ஓடியா போயிரும். இந்திரா இந்திரா இங்க வாயே. என்னக்கா? நம்ம வீட்டுக்கு யாரோ பெருசா பிளஸர் கார்ல வந்திருக்காங்க பாரு. வேற யாரும் இல்லக்கா, மீனாட்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நாம ஏற்பாடு பண்ணுமே, அவங்கதான் இவங்க. அவங்களா? அப்போ நம்ம நகையில இவங்க கிட்ட தான் கொடுத்திருக்கியா? ஓ அப்புறம் மாமா போலாமா? டேய் நான் இப்போ உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலேசிய சித்தப்பா, ஞாபகம் வச்சு. ஆமா ஆமா மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி, வாங்க. தேசி நாயே, போடா. அம்மா, குழந்தை குடுமா. என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு வாமா, கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. டீப்பாய கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட எனக்கு சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. அங்க பல பேர் மதிக்கிற பால்காரன் ஆயிட்டேன். என்னது பால்காரன் ஆயிட்டியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் நான் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவுல பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பலா? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க 2 பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க 2 பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணு முகத்தை பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாய்ங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, அதான் அந்த பொண்ணை குழந்தைய அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம். சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லீங்களா? கால மேல போட்டுங்க. இப்ப ஆட்டிங்க. சரி, நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க 2 பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரன் பேர்ல 1 கப்பலோ 2 கப்பலோ எழுதி வைப்பேன். அந்த பெட்டி எடு. இந்தாங்க. மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க இலையை போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000. குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க. என்னது, குழந்தைக்கு ஜட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் ஆச்சு, நான் பரப்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? 1 வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். மீனாட்சி, சம்பந்தி மாடி கழிச்சிட்டு போமா. ஏய், சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. மிஸ்டர் தர்மலிங்கம், மிஸ்டர் தர்மலிங்கம் இடையதானே? நான் தாங்க அந்த தர்மலிங்கம். அம்மா, நீங்க யாருங்க? ஸ்டேட்ல இருந்து வர்றீங்களா இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர்றீங்களா? மை நேம் இஸ் ஸ்டெல்லா. நான் இந்த வீட்டுக்கு அப்பா, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வரான்னு சொல்ல அவங்க தான் இவங்க. உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா? அப்பா, இந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டிங்க எல்லாம் யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் இந்த ஏற்பாடு. செருப்பு காட்டி அவளுக்கு 4 போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா? வேலைக்காரியா? நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. ஸ்டெல்லா கண்ணு, கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா. ஓ, பண்றேனே. ஓங்கடி. என்னாச்சுமா ஸ்டெல்லா கண்ணு, என்னாச்சுமா? சாப்பு பட்டுடுச்சு. இப்ப எப்படிமா இருக்கு? அப்பா, கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதி. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாரு மாந்தாள. அன்னைக்கு எங்கிட்ட தங்கம் நீ செத்து போயிட்டீனா உன்னோடயே சேர்ந்து நானும் என் உசுறு விட்டுருவேன் என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலைக்காரை வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்ன ஸ்டெல்லு, கமோக்கா, இது வந்துடுறீங்க. கோ வாட்ட வாக்க. ஸ்டெல்லு, என் முது கொஞ்சம் சோப் போட்டு விடுறியா?
கிரிஜா, உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா? அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு. விடுக்கா, எருமாட்டை யார் கழுவுனா என்ன? அதுவும் சரிதான். செல்ல கண்ணு. ஸ்டெல்லு, என்ன? இன்னும் கொஞ்சம் இருங்க வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா. டாடி, இவங்க யார் டாடி? இவங்க தான் இனிமே உங்களுக்கு எல்லாம் மம்மி. அப்ப நம்ம மம்மி? அது டம்மி. புருஷன்டி. ஸ்டெல்லா, அந்த ஃபைலை கொஞ்சம் கொடு. இல்லங்க, மாத்திரை சாப்பிட போறீங்களே? பார்த்தா ஸ்டெல்லு, ஸ்டெல்லு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வருது? குண்டு மல்லி. ஐயோ, அது வெடிக்கும். நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன். ஸ்டெல்லு, ஒரே ஒரு முறை அந்த சிரிப்ப சிரி. இந்த புன்னகை என்ன விலை, உன் இதயம் சொன்ன விலை. பை பை கோ. ஸ்டெல்லா கண்ணு, நான் ஆபீஸ் போயிட்டு வரமா? டே பசங்களா, மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க. எந்த மம்மிக்குப்பா? இது என்ன கேள்வி? நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு. டாடா. ஸ்டெல்லா டாடா. டாடா. சீரியோ. சீரியோ. பை பை. பை பை. 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 அடி நாயே, மச்சான் உன்ன கடிச்சிருவேன். என் புருஷனுக்கு நீங்க எதிரிங்க பார்த்து படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியலையே. நீங்க வாங்க ஸ்டெல்லா. நீ விடுமா? நீ நான் சொல்றதுக்கே இன்னைக்கு அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன். ஏய், எதுக்குடி இங்க வந்த? வேலை செய்ய வந்தியா இல்ல ஆம்பளைங்களை மயக்க வந்தியா? வேலை செய்ய வந்த. என்னடி இது? ஓடி. இத பாரு, எங்களை பொட்டச்சிங்கன்னு நினைக்காத. நாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. மரியாதையை அந்த வீட்டை விட்டு போகல, இதாலேயே சொல்லுங்க. பக்கம் ஓடுறி ஓடுறி ஓடுறீங்க. திரும்பி பாக்குறது ஓடுறி. மறுபடியும் இந்த பக்கம் பார்த்த மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆமா, ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, ஸ்டெல்லு, ஸ்டெல்ஸ். சித்தப்பா சித்தப்பா, ஸ்டெல்லா மம்மி எங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம உங்க கையில கொடுத்து சொன்னாங்க. இந்தாங்க. யாருக்கும் தெரியாம? அபிராமி லாட்ஜ் ரூம் நம்பர் 10 உங்களுக்காக காத்திருக்குன்னு உடனே வரும். பிடிக்கு ஸ்டெல்லா. ஐயோ, இத கொண்டு போய் உள்ள வை. அரம்பம்பம் அரம்பம் அரம்பம்பம் பேரின்பம். என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ, இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது. இத கேட்க யாருமே இல்லையா? அண்ணே, யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரியஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற? நீ என்ன அடி கொல்லு, ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடியே, நான் உன் புருஷன்டி. அதான் நிலைமை சரியில்லைன்னு தெரியுது இல்ல? ஏன் வாயை கொடுத்த? நான் எங்கடா வாயை கொடுத்தேன்? வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாடா. ஐயோ, சரி வா. நான் முன்னாடி போறேன். இங்க இருந்த அடிப்பா, கைய தூக்க விடாம அடிச்சுட்டாளே. Hello, IJ here. Good morning. Special Detective Thiruvasaram speaking.
ஓ குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலைகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வார்டன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கிறது. நாட்டுல தான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துலக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன். மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படி எல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா. உங்க பாட்டிய ஓட ஓட சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க. அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்னை பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். துணிச்சலை சிங்கப்பூருக்கு 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சா இல்லையா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்ஸுக்கு 4 கோடியும் இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும். அனுப்பிச்சதா சொன்னீங்க? இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு கூட ஒரு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். மெசேஜ் வந்திருக்குல்ல? எஸ், இமிடியேட்டா அனுப்பு. பாவீங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சார். என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லாம் இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. இங்க மேன். இங்க சார் கோடி. இங்கதான் கோடி கோடியா பிசினஸா? எஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் தி டோர். யோ, ஒழுங்கா கதவை திறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஹாய், கதவை. என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி, மலேசியாவுக்கு இத்தனை கோடின்னு. அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. அது சார், மேட்டர் வந்து என்னன்னா சார், நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாதான் வரணும். கமான், ஃபாலோ. பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு, கழுத்தை விட்டு. அண்ணன் காலு அது அப்புறம் விட்டாதான் ஐயா, மேல இருந்து கீழே வரணும். அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ, உயிர் போகுதே. ஐயோ, ஆகி போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும். சார் சார், ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன். இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு, மர்டர். எஸ் சார். கம் ஆன், ஃபாலோ மீ. இங்கதான் சார். கம் ஆன், ஃபாலோ. சைலண்ட்.
சார். இங்க யாரு மேன் கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேட்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காரங்க தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயித்த வலிக்குதே. வயிற்று வலி வயிற்று வலி. அவனை புடிக்கல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர் எனக்கு தெரியாதா? சார் துணின்னு சொல்ல சார். கையை விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற? இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150. தலைக்கு 150. பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வேடா. சரி சார் விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கும். என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேஸ் அப்படி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம் ஐயோ ஐயோ அவனை புடிங்கடா, பொட்டை வெட்டி விடுறேன். வெட்டிட்டு போயிட்டாங்க சார், கையை வெட்டிட்டு போயிட்டாங்க. உன் கையை வெட்டி போட்டானுங்களா? என்ன நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் ஃபுல் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போறது யாரு? நான் தான் சார். அங்க கையை வெட்டு காலை வெட்டுன்னு சவுண்ட் வந்தா இல்லையா? 2 போலீஸோட போனேன். அப்புறம் ஏன் போய் பிடிக்கல? சார் ஏற்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கையை வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்களா, அதை கேட்டு நம்ம ஏமாந்தோமா? தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கையை வெட்டி போட்டாங்களேப்பா. ஏன் சார் ஒரு கையை வெட்டினாங்களா? இன்னொரு கையை நீ வெட்டுறீங்கறியா? நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன். அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அதை நீங்க தான் சார் கட்டணும். நீங்க தான் கட்டணும். நாம 2 பேரும் ஆயுள் தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான். நம்மள நெசமான சாமியார் நினைச்சு ஒரு கோடீஸ்வரன் தான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? அட கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு. அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஆய மூடு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா? நாம பத்தாது போய் 2 போலீஸ் கூட்டி வரும். சுற்றாதீங்க பாஸ். நீயாடா? நீங்களா? நீ எங்க இங்க வந்த? நான் துப்பு துலக்க வந்தேன். நான் மட்டும் என்ன பாத்திரம் துலக்க வந்தேன்? நானும் துப்பு துலக்க தான் வந்தேன். ஏன் மேன் ரிவர்ஸ்லயே வர்ற? ஃபார்வர்ட்ல போய் பழகு. நீங்க மட்டும் வந்தீங்க? ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் எனக்கு சகஜம். ஒரு சூப்பர் ஐடியா. அப்படியே வாயிலேயே சுட்டுருவேன். இது வரைக்கும் 4 ஐடியா கொடுத்து 4 நாசமா போச்சு. இங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு 10 பேர் இருக்கிறானுங்களே. இந்த சாமியார்ட்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? அது இல்லங்க, ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், ஜெயில இருந்து தப்பிச்சு வரவன் 3 பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு வைப்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயினை நான் பாராட்டேன்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே பயப்படாதீர்கள். நாங்கள் ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோன்னா தெரியுமா? எங்களுக்கு இந்த காட்டேஜ் பீரோ, கட்லு, ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துலக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும். அம்பலத்தரசே, அப்பனே, யார் அந்த 2 பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்திலே அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த ட்ரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ட்ரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க ட்ரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்குறோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். சார் நீங்களா? நீங்கன்னு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா இந்த நாள் போட்டிருப்பியா? அது இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே ட்ரெஸ்ல ஆயுள் கைதிங்க 2 பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலைகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சிட்டு சார். இதான் சூப்பர் ஐடியாவா?
குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, கூட்டியா இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி அலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ கொடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. டேய், அவன் என்ன கிளியோ பாட்றாவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுறா. பாப்பா. பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வந்துட்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீங்க ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உனக்கு கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாஸ் நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கீ இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. ஏய் ஹாய் சிம்ரன். ஏய் மச்சி. ஏய் மங்களா, என்னடி மங்களா இருக்க? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏய் தேக்ஸா, எப்படிடா இருக்க? நான் டேக்ஸா இல்லடா, தேஜாடா குருசாமி. நானும் குருசாமி இல்லடா, குரு. ஓகே சாரி. ஆமா, ஒரு லவ்வர் எப்படி இருக்கா? ஒரு லவ்ல சக்சஸ் ஆயிச்சா இல்லையா? என்னடா ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எப்ப லவ் சொல்ல போனாலும் ஏதாவது ஒரு சேனல் ஆஃப் ஆயிடுதுடா. ஆப் ஆயிச்சா? ஆப் ஆக கூடாதா? எந்நேரமா ஆன்லயே இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரம் ஆன்லைன் தான் இருக்கு. பவரே கட்டானாலும் ஜெனரேட்டர் வச்சாலும் ஓட்டிடுவோம். அதனால எதையுமே பொறுப்படுத்தப்படாது, தெரியுதா? இப்ப இவன் எடுத்துக்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை போய் ப்ரொடக்ஷன் லேசா தட்டினா, செருப்ப கலட்டி அடிச்சா நெத்தியில 7 வெயில் வருத்தப்பட்டானே. செருப்படிக்க தையலா? எப்படிடா? உள்ள ஆணி இருக்கும்ல, அடிச்சடியில அப்படியே கிழிச்சிட்டு போயிருச்சு. இந்த அவன் அதெல்லாம் அடிக்கடி செருப்பு வாங்கி பழக்கப்படாம போய் நான் அவளுக்கு எப்படி அடிபடுச்சு? அண்ணே, அது சீக்ரெட் மேட்டர்னே. இவன மாதிரி தெரியற இடத்துல இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு. இந்த இவனுக்கு அப்படிதான். எனக்கு போட்ட தையல எல்லாம் வெளியே சொன்னோம்னா டெய்லர் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளவு நூல் கண்டு காலியா இருக்கு. அதனால மச்சி, நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணினா ஸ்ட்ரைட்டா அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ திருப்பி ஐ லவ் யூ சொல்றான்னு தெரிஞ்சாதான் சக்சஸா தோல்வியா தெரியும். அதை வச்சு நம்ம ரூட்டை பிடிச்சு போக முடியும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, சேனல ஆப் ஆகாத, ஆன்லயே வச்சுக்க. பார்த்தா சூதானமா புடிச்சுக்க. அப்படிதான். வாங்கடா போலாம். பவர் ஆப் ஆனா ஜெனரேட்டர் போடுங்கப்பா. இவனுங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. உன்னோட கல்யாண லைஃப் எப்படி இருக்கு? தேஜா தயவால சூப்பரா இருக்கு. ஏய், அந்த தேஜா நல்லவனா கெட்டவனா? அவனை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. பார், தேஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ்ல எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கான். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் தேஜா ரொம்ப நல்லவன். என்ன அவன் மறுபக்கத்தை பத்தி இங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா நாங்க யாருமே அவன் வீட்டு பக்கமே போனதில்ல. ஏய், அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. ஆனா இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஹீரோ. ஏய் தேஜா, இனிமேல் நீ எங்களை ஏமாத்த முடியாது. அந்த கவிதை நீதான் எழுதிருக்கேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ எப்ப பார்த்தாலும் உன் கவிதையை தான் படிக்கிறா, உன்னைத்தான் லவ் பண்றான். நண்பா, இப்ப நீ நேர போற, அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்ற. 2 அடி விழுந்தாலும் பரவாயில்ல, புறப்படு. அவ என்னதான் லவ் பண்றான்னு எப்படிடா கன்ஃபார்ம் பண்றது? ஏய், என்னைக்குமே பொண்ணுங்க ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்கடா. ஆம்பளைங்க நம்ம தான் அவங்கள பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும். இப்ப போற, கன்ஃபார்ம் பண்ற. அங்க பாரு, அவ கையில ஓம் புக்கு தான் வச்சு படிச்சிட்டு இருக்கா. போ. வாழைப்பிள்ளையில 2 வகை இருக்கு. ஒண்ணு பூவே வாழை, இன்னொன்னு ரஸ்தாலி. மாங்கனிக்கும் தேன்கதலி, பங்கனிக்கும் மேலினிக்கும் நற்கனியை கண்டே. மேலே போன கனி பூமிக்கு மீண்டும் திரும்பவில்லை. மேலே போன மானிடன் உயிர் மட்டும் எப்படி பூமிக்கு திரும்பும்? இதை மானிடன் உணர்ந்தானா? மாணவர்களே, பாடத்தை கேளுங்கள். அருந்து மெல்லட காரிட வருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்ட போது எண்ணுருமோ என்று வெம்மும். மருந்தும் உண்டுகொள் ஆண்கண்ட நோய்கண்டு மயங்கும். இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டலால். எப்பயுமே பீதியாவே இருக்காங்க. அவன் யாரா ஒருத்தன் கங்காரு மாதிரி தவி தவி வந்துகிட்டு இருக்கான்? ஆமாப்பா, இங்க பார்த்த மாதிரியா இருக்கு. எங்க பார்த்தா? சும்மா சும்மா 6 மணிக்கு நீ என்ன? நீ முத்துக்கால தானே? ஆமா ஆமா. டேய், நீ வாசு தானே? ஆமா. டேய், நீ செல்லப்பாட்டி தானே? ஆமா. டேய், நீ குருசாமி தானே? குருசாமி. ஆமா குருசாமி. ஆமா. நீ யாரு? என்ன தெரியுதாடா? உன்னை தெரியலையே. என்ன தெரியலையா? அட பாவிகளா, நான் தானடா உங்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் வாத்தியாரு. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறல, டிவிஷன் வரேன்னு சொல்லி 4 நாள் தானடா என்னோட வீட்டுக்கு வந்தீங்க. என் பொட்டாட்டிய கடப்படா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய என் புருஷன்
அம்மா இப்ப போன தமிழ் வாத்தியா பொண்டாடி தானே நீங்க? அம்மா வணக்கம்மா. டேய் பாருங்க நீங்களா? நாங்கதாம்மா. எங்கடா யா பொண்டாட்டி? எல்லாரும் பொண்டாட்டி வரணும்டா. என்ன வாத்தியா எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? ஆமாடா பைத்தியம் தான் புடிச்சு போச்சு. டியூஷன் படிக்கிறேன்னு சொல்லி 4 நாள் தானடா வீட்டுக்கு வந்தீங்க. அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டதுல அவர் யோசனை பண்ணி அவருக்கு பைத்தியமே புடிச்சிருச்சுடா. ராத்திரில எழுந்திருச்சு உட்கார்ந்துகிட்டு எங்க என் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேக்குறாருடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடா. ஐயோ அவர் கையால தான் உங்களுக்கு சாவு. ஜாக்கிரதை. என்னங்க டேய் அவங்க கையால தான் உங்களுக்கு சாவாப்டா. ஒரு 5 நாளைக்கு காலேஜுக்கே வரவேணாம். அப்பா அண்ணே தாய்தப்ப இல்லாத பிள்ளைனே நம்ம தங்கச்சி. ஆமா எப்படியோ மாடு கண்ட வித்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பீஸ கட்டிட்டோன்னே. நம்ம தங்கச்சி நல்லா படிக்கணும்னே. எல்லாமே நம்ம அம்மா அப்பா ஆசீர்வாதம் தானே. தம்பி நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி, அதுக்கு அம்மா அப்பாவே நம்ம தான். அது படிச்சு பெரிய ஆளாக தான் நம்ம லட்சியம். சரி சரி சீக்கிரம் சாப்பிடு, நேரத்துல ஊருக்கு போலாம். சரிண்ணே. அண்ணே கையை கழுவிட்டு சாப்பிடு அண்ணே. டேய் பசிக்குதுடா, சாப்பிட்டு ஊருக்கு போலாம். அண்ணே கை கழுவ ஒரு செகண்ட் தான் ஆகும், அது வரைக்கும் தாங்க மாட்டேன். கையை கழுவுனே. சே இவன் ஒருத்தன் சொன்னா கேட்க மாட்டான். நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா அந்த கை கொடு. டேய் தம்பி எங்கடா இங்க கேரியர் காணோம்? இங்க தானே வச்சேன். தம்பி கீழே பாரு, அந்த பக்கம் பாரு. எங்கடா போயிருக்கோம்? அதுக்குள்ள கண்டுபிடிக்கிறமா போச்சே. என்னன்னே ஒரே மாயமா இருக்கு. அதான் எனக்கு கை கழுவாமே சாப்பிடலாம் போயிருக்கு. நான் சொன்னா கேட்டாதானே? வர கோபத்துக்கு நீ சொன்னதை கேட்டுக்கலானே. உன்ன அடிக்கானே நான் என்னென்ன பண்ணுவேன்? ஏய் அங்க பாரு, நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாங்கடா. யாரா வாங்க? யாரா நீங்க சாப்பாடு குடுங்க. ஏய் சாப்பாடு குடுங்க. அடே கடிச்சுவா போல இருக்கு. ஏய் சாப்பாடு குடுடா. ஏய் சாப்பாடு. ஏய் திருநங்க சாப்பாடு. தம்பி போன ஜென்மத்துல நீ கொரோனா பிறந்து பாய் பொழுது. ராண்டி வாங்க போல இருக்கு. குரங்கு பையில பாக்குறேன். குர்ரா. ஒரு நாள் கைகள் வாங்க சாப்பிட்டா என்னடா? என்ன பாத்துட்ட? நம்ம பரம்பரையில நினைக்கிற கைகள் சாப்பிட்டுருக்கோம். உன் பேச்ச கேட்டு பத்தியான ஊருக்கு போச்சா ராவு காலத்தை பிறந்தவன. போமாடா? போலாம்பா. வாங்க வாங்க. இறங்குடா. மெல்ல மெல்ல. சீக்கிரம் இறங்குடா செல்லப்பாண்டி. வா வா. லிங்கில் ப்ளீஸ். ஐயோ உட்கார்ந்து பாறா. அண்ணா என்னைய போடா ஒண்ணு லேடிட்டா போ. அண்ணா தெரியும்டா ரேஸ்டிங் விடுறா. ஏய் இப்படி விடாத. இப்படி. அமுக்கு. அடி அடி. விடாத. சில் ப்ளீஸ். மாடி. சூப்பர் ஸ்டில் பெருசா ப்ளோ பண்ணி ஆளு கொண்டு வீட்ல வச்சுக்க வேண்டியதான். ஏடா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கல கண்ணா வரல உனக்கு. இதெல்லாம் ஒரு வேலையா? ஏண்டா படிச்சோமா வேலைக்கு போனோமா 4 காசு சம்பாரிச்சோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி காலேஜ்க்குள்ள வந்து பொண்ணுங்களை எல்லாம் கலட்ட பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் வாடி, இதுங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுங்கெல்லாம் தேரவே தேராது. தெரியுதுல்ல போடி. டேய் இனிமேல் இவ்வளவு எல்லாம் போட்டோ எடுக்க கூடாதா? ஒவ்வொருத்தியா கடத்திட்டு போய் ஆளுக்கு 2 புள்ளைய பத்தி கையில கொடுத்துற வேண்டியதா. அப்பதான் சரியா வரும். இத போய் என்ன போட்டாட்டீங்க? நீ தானே சொன்ன. நான் தான் சொன்னேன். அண்ணே அங்க நிறைய பிகருக்கு வருது. வருதா. ஓடியா. அண்ணே இது எதுக்குடா சிரிச்சு அழகா இருக்கு? இதா? ஆமாண்ணே. குட்டி ஸ்டில் ப்ளீஸ். சரிமா? அடாடா என்ன அழகா இருக்கா பாரியா. எதுக்கு ராஜா என்ன போட்டோ எடுத்த? இவன் தான் ஆசைப்பட்டான்ல இவனை கட்டி வைக்கிறதுக்கு. எருமை எனக்கு அந்த ஜோலி எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. 4 வயசுல ஆம்பளை பையன் இருக்கான். இல்லையா? ஒழுங்கு மரியாதையா போட்டோ நாளைக்கு என் புருஷன் கிட்ட கொடுத்துரு. இல்ல நோட் எடுத்துட்டு வர மாட்டேன். விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து 3 பேர் முதையும் பிச்சு எடுத்துருவேன். கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். வாடி போலாம். ஏடுபட்ட பயலுங்க. புள்ள இருக்காமடா 2 புள்ளி மேசா போச்சுறானால. யாருக்கிட்ட தெரியும் இமிட்டு காட்டி இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்குன்னு? அட விடுங்கண்ணே, அடுத்த வேலையை பாப்போம். அண்ணே அங்க ஒரு பிகர் வருது. வா. என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? டேய் வேதனோட இருக்கடா மூதேவி. ஏன் ஊர்ல இருந்து வர படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல, கோவத்தை கிளப்புறான். எப்படி வரான்? நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டர் போட்டு சித்த பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோட்டாங்க பெயிண்ட போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்களை விட்டுட்டு போய் ஆத்தா பண்ண பாத்துறாத. டேய் அப்படிலாம் ஆத்தா பண்ண போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் எல்லாம் மானஸ்தேன். சரி இப்ப என்னடா பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, அதுக்கா பஞ்சம்? கைவசம் வச்சிருக்கேன்ல. என்னது? வாங்க சொல்லு. டேய்
சூப்பர் மேட்ரா. நீ எங்கேயோ போயிட்டடா. சரி மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? வாங்கடா, ஏதா இருந்தாலும் நாம வாங்க போவோம். அண்ணன் குருசாமியின் புகழ் ஓங்குக. 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 இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மாணவர் சமுதாயம் ஓங்குக. மாணவர் ஒற்றுமை ஓங்குக. வரேன் அப்படியே போய் நிப்பாட்டுடா. மாணவரின் ஒற்றுமை ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை மாணவரின் ஒற்றுமை. நோட்டெல்லாம் உண்டியல போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலாம்னா மேல இடத்துக்கு நம்மள பதில் சொல்லணும். மாணவரின் ஒற்றுமை மாணவரின் ஒற்றுமை. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவரின் ஒற்றுமை. போலீஸ் சமாளிச்சிட வேண்டியதா. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படம் போதுமா? இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? என்னடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடெண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் சார். ஸ்டூடெண்ட் தான். ஆமா. தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ப்ரொஃபசர் வந்தார்ல, நாங்க யாரும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சுக்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார். அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டான். ஏண்டான்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா. இவன் பிறந்தா என்ன பிறக்காம போனானே. இவன் என்ன பெரிய ஜனாதிபதி சார். இவன் இந்த தட சட்டை பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவன் உள்ள தள்ளுங்க. கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி, நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. சார் நானா எங்க மேல கை வச்சுக்கங்க. இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட சார் வேணா சார். ஏன் சார் ஸ்டூடண்ட்ஸ் அடிக்கிறீங்க? வேணா சொன்னா கேளுங்க. என்ன வேணாங்கற? நான் என்ன செலவு காசு கொடுக்கறேன்னு சொன்னேன். இல்ல கை நீட்டமால. ஏய், படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போணும்? மத்த ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி நன்றி கேட்டவன் நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா பையன் அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல பிள்ளை. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போவோமே தவிர உட்கார்ந்தாலும் இந்த காலேஜ் காமெடி சொல்ல தான் உட்கார்ந்து சாவேன். நான் அந்த காலேஜ் உப்பத்துன்னு வளர்ந்தவன். என்ன யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாள் மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாங்க, அங்க குத்தப்படாது.